கலோக ஐஸ்ரடிக்கு ஆசையில் அடுத்ததா என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், பார்வதி அன்றி வந்து அண்ணாமலை வீட்டுக்கு வாராங்க. எதுக்கு வாராங்கன்னு சொன்னால், அண்ணாமலையை வந்து விஷ் பண்ணுறக்கு வாராங்க. அப்படி வரும்போது வந்து விஜயா வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு பெரிய கூத்தே நடந்தது வீட்டில் தெரியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன விஜயா, இன்றைக்கு வந்து அவங்களோட பர்த்டே அப்படின்னு சொன்னால் நல்ல மாதிரி எல்லாம் கொண்டாடிவிட்டு இருப்பீங்க தானே, அதில் என்ன இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, இங்கே நடந்ததே வேறு விஷயம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ரோகிணி என்ன பண்ணா தெரியுமா, பிறந்த நாளுக்கு வந்து விஷ் பண்ணுற ஷார்ட்டாக இந்த வீட்டுக்குள்ளே வரலாமண்டு வந்துட்டான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன சொன்னால், நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டுட்டீங்களா அவளை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவள் வந்து இதே ஷார்ட்டாக வந்து இந்த வீட்டுக்கு வரலாமன்ட்டு நினச்சா, நான் வந்து அவளை வந்து வெளியில் போக சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவள் கொண்டு வந்த கிஃப்டேமே வந்து காலால் தட்டி எறிஞ்சு விட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன விஜயா, இப்படியெல்லாம் பண்ணுறதா, ஒருத்தங்க வந்து விஷ் பண்ண வந்தால் இந்தளவு மோசமாக இல்லை, நீ நடந்திருக்கக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண சொல்கிற, பேசாமல் சரி வா உட்காரு சாப்பிடு என்று சொல்கிறியா, அவளை தானே வேண்டாம்னு சொல்லி மனோஜ் வந்து டிவோர்ஸ் கேஸ் போட்டுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா அவளோட என்ன பேச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே அந்த பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு தான் பார்த்தியா, இந்த குடும்பத்தில் எல்லாருமே இன்றைக்கு இருப்பாங்கன்ட்டு தெரிஞ்சு நல்லவ மாதிரி நடிக்க வந்திருக்கிறா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், எப்படி தான் அவளுக்கு தெரிஞ்சதோ தெரியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க விஜயா. அப்படி சொல்லும்போது வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன விஜயா நீ இந்த வீட்டில் என்ன நடக்குது, யார் எங்கே போகிறாங்க வாராங்க எல்லாமே வந்து அவள் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் எங்கே எப்படி வந்து இந்த வீட்டில் வந்து திரும்ப வந்து வரலாமன்றது தான் வந்து அவள் வந்து ஜோதிச்சிட்டே இருப்பாள். அது உனக்கு தெரியாதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை பார்வதி, யாரோ இவளுக்கு வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க போல இருக்குது. அப்படியே வந்து நாங்கள் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், என்ன இங்கே நடக்க போகுது என்ற மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறாளே. ஒரு கோயிலுக்கு போனால் கூட அங்கேயுமே வாரா, எங்கே போனாலுமே வாராவே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விடு விஜயா, இதெல்லாம் பெருசாக எடுக்காது. ஆனால் நீ நிற்கிற அளவுக்கு இல்லை, அந்த ரோமுக்கு வந்து ரொம்ப வந்து மோசமான பொண்ணு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவள் தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் ஒன்றும் பயப்பட போகிறதில்ல, அவளுக்கு அவளை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொன்னால், மீனா வரலையா விஷ் பண்ணுறதுக்கு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. மீனாவா வந்தால் அதுதான் நான் வந்து அனுப்பி வச்சுட்டேனே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு அனுப்பி வச்ச, அவள் எந்த தப்பும் பண்ணலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க, அது எதுக்கு பார்வதி கேட்குற, அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு, இந்த வீட்டில் இருக்கும்போதும் இந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினதுக்கு அப்புறமா இந்த குடும்பத்தில் ரொம்பவே அக்கறையாக இருந்துச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிறந்த நாள் என்று சொன்னோன்னே முத்துவும் மீனா சேர்ந்து இவ்வளவு ஆரவாரமாக எல்லாம் வந்து பண்ணாங்க தெரியுமா, இவளுக்கு கூட புடவையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து அடுத்த நிமிஷமே அவள் அதெல்லாம் மறந்துட்டா. அதெல்லாம் ஞாபகத்துக்கு இருந்தால் எதுக்கு இவ இப்படியெல்லாம் பேச போகிறா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம் உங்களுக்கு எப்போவுமே மீனா நல்ல பொண்ணு தான், ஆனால் எனக்கு பயம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கை வந்து நாசமாக போயிடும். யாரோ ஒரு ஜோசியக்காரங்க சொன்னாங்க அந்த பொண்ணு இங்கே இருந்தால் எனக்கு சரியில்லை என்று சொல்லி, அதுதான் நான் அனுப்பிட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், விஜயா என்னதான் இருந்தாலும் இந்தளவு தூரம் வந்து நம்பிக்கை வச்சு அந்த பொண்ணை வந்து அனுப்பியிருக்கக்கூடாது. உனக்கு வந்து இந்த மாதிரி சாத்திரத்தில் வந்து நம்பிக்கைன்றதுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை எதுக்கப்பா நாசமாக்குற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அப்போ என்ன பண்ண சொல்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அதுக்காக வந்து முத்துவும் மீனாவே நீ பிரித்து வைக்கிறது சரியில்லை தானே, அவங்க சொன்னது உண்மையா பொய்யா யாருக்கு தெரியும், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரி முத்து வந்து வேன் எடுத்துட்டானுமே ரொம்ப சந்தோஷம், அவனே வந்து விஷ் பண்ணணும், வீட்டு பக்கம் காண்றதே இல்லை, எங்கேயாவது போய் பார்க்கலாமட்டு வந்தால் எங்கேயுமே இல்லை, ரொம்ப பிஸியாக இருப்பான் தானே என்ற மாதிரி வந்து பார்வதி சொல்கிறாங்க. சொல்லும்போது ஆமாம் ஆமாம், அவன் எப்போ வீட்டில் நின்றா, அவன் வந்து எப்போவுமே வீட்டில் நிற்கிறதில்ல, அவனுக்கு சவாரி வந்தா என்ன வரலையன்னு சொன்னால் என்ன, அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது போயிடுவான், வீட்டில் நிற்கிறதே இல்லை, சும்மா பேச்சுக்கு தான் அப்பா அம்மாண்டு வருவான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இன்றைய காலையில் என்ன நடந்துன்னு பார்த்தனே தானே, அதுக்கப்புறமாவும் இப்படியா பேசுகிற விஜயான்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க. என்னுடைய பிறந்த நாளை ஞாபகம் வச்சு என்னுடைய பிள்ளை அந்தளவு நல்ல மாதிரி எல்லாம் வந்து பண்ணியிருந்தான், அது கூட அவளுக்கு பொறுக்குதில்லை, இதுவே வந்து வேறு யாரும் பண்ணியிருந்தா என்ன மாதிரியெல்லாம் பாராட்டுவான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவன் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து தந்துட்டு ஆண்டதுக்காக வந்து அவனை பெருசாக வந்து நீங்கள் இன்னும் பாராட்ட தேவையில்லை, யாரோ ஒருத்தங்க அவனுக்கு ஒரு வேன் எடுத்து கொடுத்துட்டாங்களாம், அதுக்கு பிறகு அந்த மீனாவை பிடிக்கவே முடியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் என்ன பண்ணாங்க
என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை அதுக்கு பூஜையெல்லாம் போட்டு பெரிய ஆரவாரம், நான் வந்து அதில் போய் நிற்கணுமன்றதுக்காக தான் போனேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜயா எங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் முத்து வந்து உன்னோட பையன், மீனா வந்து உன்னோட மருமகள், இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் அவங்களோட வந்து கோபிக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன உனக்கு தீங்கு பண்ணாங்க? அவங்க வந்து தங்கட பாட்டிலே தங்கட வருமானத்தில் முன்னேறி கொண்டு போகிறாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் தெரியலையே. உனக்கு பிரச்சனை தார பிள்ளையா வந்து மனோஜ் தான் இருக்கிறான். எப்போ பாரு மனோஜை பற்றின பேச்சு தான் நீயும் பேசிகிட்டு இருப்ப. ஆனால் அவனுமோ உனக்கு பிரச்சனை தார ஆளாக தான் இருக்கிறான். அவனை தான் வந்து பெருமையாகவே பேசுவேன், ரொம்ப படிச்சிருக்கிறான், பெரிய புத்திசாலி, அவன் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறான், இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் பாரு எப்போ பாரு அவனால தான் பிரச்சனை, அவன் எப்போ பாரு உனக்கு பிரச்சனை தந்துட்டே தான் இருக்கிறான். ஆனால் முத்து அப்படி கிடையாது. முத்து மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்க்கிறவனாக தான் இருக்கிறான். ஒருவேளை வந்து தனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட தானும் மீனாவுமா சேர்ந்து தான் அந்த பிரச்சனையை தீர்க்குறாங்களே ஒழிய உங்களோட தலையில் கொண்டு வந்து அந்த பிரச்சனை போடுறது இல்லையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவன் வந்து எங்கட தலையில் பிரச்சனையை போட்டால் நாங்கள் மட்டுமே என்ன கேட்டுடுவோமா? ஏன் எங்களை கேட்டு தான் அவன் பிரச்சனைக்கு போகிறானா? மனோஜ் மாதிரி வந்து பக்குவமாக இருக்கிறானா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஏன் என்ன விஷயத்தில் வந்து மனோஜ் வந்து பக்குவமாக இருந்தான்னு சொல்கிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், எல்லா விஷயத்துலேயும் வந்து அவன் என்னோட பேச்சை தானே கேட்குறவன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, உன்னோட பேச்சை கேட்டு தான் இப்போ ரோகிணியின் வாழ்க்கையில இப்படி நடந்திருக்குது, அப்போ அதுக்கு என்ன சொல்கிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு தானே அவளை வந்து வேண்டாமன்ட்டு அனுப்பி வச்சுட்டேனே, அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பேசிட்டு தானே இருக்கிறேன், வெகு சீக்கிரமே வந்து மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துடும், அப்புறமா நீ இப்படியெல்லாம் பேச மாட்ட என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கே பாரு விஜயா, நீ நினைக்கிற மாதிரி வந்து ஒரு கல்யாணம் சரியில்லை என்று சொன்னால் இன்னொரு கல்யாணம் பண்ணினா அது சரியாயிடும் அண்டு நீ நினைச்சிடக்கூடாது. வாரவங்க வந்து சரியாக வந்து தங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும், இல்லது போனால் வந்து இப்படி தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு வாழ்க்கையும் இப்படித்தான் போய்கொண்டிருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து மனோஜ் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, மனோஜுக்கு அப்படியெல்லாம் நடக்காது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, மனோஜ் சரியாக வந்து சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நல்ல மாதிரி கொண்டு போகணும். அதை விட்டுட்டு மற்றவங்க இப்படி பண்ணுறாங்க, மற்றவங்க அப்படி பண்ணுறாங்க, நானுமே அப்படி பண்ணலாம், அப்படி கடன் எடுக்கலாம், அப்படி வந்து வட்டிக்கு பணம் வாங்கலாம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் வந்து எப்படி வந்து குடும்பம் சரியாகும் சொல்லு பார்க்கலாம். ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வந்து 1000 பிரச்சனை இருக்கலாம், அது வேறு கதை. ஆனால் மனோஜ் வந்து சரியாக வந்து குடும்பத்தை வந்து பார்த்துட்ருக்குறானா? கடன் எல்லாம் தானே அடைச்சிட்ருக்கிறானா? இல்லையே. உன்னுடைய வீட்டை அடமானம் வைக்கிற நிலைக்கும் உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்குற நிலைக்கும் தானே அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட பிள்ளையை வந்து நீ திருத்துறதை விட்டுட்டு முத்துவை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிற. முத்து என்ன கடன் வச்சா அவங்களுக்கு? அப்படித்தான் வச்சாலும் நீங்கள் என்ன கொடுத்துடவா போகிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து விஜயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, முத்துவை பற்றியெல்லாம் என்னோட பேசாத. மனோஜ் எப்போவுமே நல்ல பிள்ளை தான். மனோஜ் வந்து என் பேச்சை தான் கேட்பான். இப்போ கூட பாரு, என் பேச்சை கேட்டுட்டு தான் அவன் வந்து போகிறான், எங்கே போகிறான், எங்கே வரான், என்ன பண்ணுறான், எல்லாமே எனக்கு சொல்லிகிட்டு இருப்பான். முத்து எல்லாம் அப்படி இல்லை, அவன் போய் மீனாட்ட தான் சொல்லுவான். அவன்கிட்ட கதை மீனாக்கு தான் தேவை, எனக்கு தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இப்படியே சொல்லிட்டு அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. பாரு, அவங்க வந்து எதுவுமே இல்லாதவங்களாக இருந்தாங்க, இப்போ பாரு அவங்க வந்து வேன் ஒன்று எடுத்துட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, இல்லையே அவங்க எங்கே எடுத்தாங்க, அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க கொடுத்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க சும்மா கொடுக்குறாங்களா? அவங்க ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறாங்க, அல்லது வந்து ஏதோ வந்து மதிக்கத்தக்கதான செயல் ஏதோ வந்து அவங்களுக்கு வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க, மறக்க முடியாத சம்பவம் ஏதோ நடந்திருக்குது, அதனால தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க, சும்மா தூக்கி கொடுத்துட்டு போகிறாங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இவங்கள்கிட்ட விட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரோகிணி விட்ட பயங்கர கோவத்தோடு ரோகிணி போகிறாங்க. இதே சாட்டா வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாமன்னு பார்த்தா குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருமே வாசலை வச்சு அனுப்பிட்டாங்க என்ற மாதிரி வந்து அவங்கள்ட்ட அம்மாவுக்கு வந்து சொல்கிறாங்க. ஏன் ரோகிணி அங்கே போனேன், அவங்க வந்து அவமதிப்பாங்கன்றது உனக்கு தெரியாதான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னம்மா அவமதிக்கிறது, அந்த வீட்டில் தானே இவ்வளோ நாளும் இருந்தேன், என்னது சட்டப்படி டிவோர்ஸ் ஆச்சா? இல்லை தானே, அவங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்கு தானே போனேன், கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் என்னன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னை தான் அவங்களுக்கு பிடிக்காதே, அப்படி இருக்கும்போது வந்து நீ விஷ் பண்ணணுமெண்டு அவங்க விரும்ப மாட்டாங்களே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் வந்து மனோஜோட அந்த வீட்டில் சேர்ந்து வாழணும், அதுக்கான முயற்சியை தான் நான் எடுத்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுது ரோகிணி, அதனால் நீ என்ன பண்ணாலும் அவங்க நம்ப மாட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து
சீதா வந்து அழுதுட்டே வந்து வீட்டுக்கு வராங்க. "என்னம்மா சீதா, எதுக்கு அழுதுட்டே வர? கோயிலுக்கு தானே போனேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது பின்னாடியே வந்து மீனாவும் வராங்க. "என்ன மீனா, எதுக்கு சீதா அழுதுட்டே வாரான்ற" மாரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது மீனா சொல்றாங்க, "அம்மா, கோயில்ல வச்சு சீதாவோட தாலிய யாரோ வந்து அறுத்துட்டாங்கம்மான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "என்ன சொல்றன்ற" மாரி வந்து கேட்குறாங்க. "ஆமாம்மா, யாருன்னே தெரியலன்ற" மாரி வந்து சொல்லும்போது வந்து சீதாவ வந்து கேட்குறாங்க, "யார் மேலயாவது உனக்கு சந்தேகம் இருக்கான்ற" மாரி வந்து கேட்குறாங்க. இல்லக்கா, யாரோ ஒருத்தங்க மோதிட்டு போன மாரி இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தா வந்து கழுத்தில வந்து தாலிய காணலன்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன சித்தா சொல்ற? என்னோடயே தான் ஒருத்தங்க மோதின மாரி போனாங்க. அப்படின்னு சொன்னா அவங்க தான் வந்து அறுத்திருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? எப்படி வந்து உன்னோட மோதினவங்க என்னோடயே மோதிட்டு போனாங்க? அது சரி, பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்கன்ற" மாரி வந்து கேட்குறாங்க. எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. ஒரு ப்ளூ கலர்ல புடவ கட்டியிருந்தாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாரி ஒருத்தங்க தான் வந்து என்னோடயே மோதிட்டு போனாங்க. என்ன நடக்குது சீதா? இருந்தாலும் வந்து கோயில்ல வந்து சிசிடி கேமராவில வந்து என்ன நடந்திருக்குன்றத பார்க்கலாம். அதில இருக்கிற அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கலாம்ன்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. இவங்க நினைக்கிற மாரி அது யாருன்றத கண்டுபிடிப்பாங்களா? இல்லையா? உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாரி வந்து தாலிய வந்து அறுத்திருந்தா, அது ரோகிணியினுடைய ஆட்கள் யாராவது தான் அறுத்திருப்பாங்க. அறுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே வந்து ரோகிணி அனுப்பின ஆளா? அல்லது வேறு யாருமா? என்ன நடந்திருக்குன்றத காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.